ஹலோ கார்டியன்ஸ். மதுரைக்கு கொலிகோட மேரேஜ் அட்டன் பண்ண போனேன்னா, மேரேஜும் நல்லபடியாக அட்டன் பண்ணிவிட்டு மனசார அவங்கள நல்லா வாழ்த்திட்டு சாப்பிட போயிட்டேன். சோத்தில் சாம்பார்ன்னு சொல்லிட்டு ஷாக்கு கொடுத்துட்டாங்க. நான்வெஜ்ஜு இல்லையா. சரி வந்ததுக்கு லாபம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்த வெஜ் சாப்பாடை சாப்பிட்டுட்டு பைக் எடுத்துகிட்டு புறப்பட்டுட்டேன். எங்கே போனேன்? டுவர்ட்ஸ் வால்பாறைக்கு. ரொம்ப நேரமாக ஹைவேலியே ட்ரைவ் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் எப்படா காட் செக்ஷன் காத்துட்ருக்கேன். எனக்காக ஒரு சம்பவம் காத்துட்டு இருந்துச்சு. போகிற வழியில் ஒரு காருக்காரன் தாத்தாவை அடித்து தூக்கிட்டான். ஆனால் பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. தாத்தா வந்து சேஃபாக தான் இருக்கார். மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு போயிட்டு இருந்தேன்னா, ஆனைமலை டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் அப்படின்னு ஒரு போர்டை பார்த்தேன். அதுக்கப்புறம் இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர், தம்பி சைடில் நிறுத்து, டிக்கெட் வாங்கினா தான் உள்ளே போக முடியும் அப்படின்னு சொல்ல, நானும் போய் டிக்கெட் வாங்க. டிக்கெட்டு பார்த்தா 100 ரூபா. வண்டிக்கு 20, எனக்கு 30, கேமராக்கு 50. டோட்டலாக ஒரு 100 ரூபாயை பே பண்ணிவிட்டு அப்படியே காட் செக்ஷனில் ட்ரைவ் பண்ணும்போது இளையராஜா மியூசிக்கு பேக்ரவுண்டில் ஓடிட்டுருக்கு. என்ன மனுஷையா, என்னமா மியூசிக் கம்போஸ் பண்ணுறாரு. அப்படியே இயற்கையை ரசிச்சுட்டு போனேன்னா திடீர்னு ஒரு பிளேஸ் வாட்டர் ஃபால்னு போட்டுருது. ஆனால் நம்ம நினைக்கிற வாட்டர் ஃபாலில் இது ஒரு ஏரியானே. நம்மள்ட்ட தான் ட்ரோன் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பறக்க விட்டு ஏரியல் வியூவில் அந்த ஏரியாவை பார்த்தா நானே மெர்சலாயிட்டேங்க. அந்த மாதிரி ஒரு வியூ. இந்த இடத்துல நம்ம பைக்கை ஒரு வீடியோ எடுக்கலான்னா எப்படி? பைக்கையும் விட்டு வீடியோ எடுத்துகிட்டு மறுபடியும் வண்டியை சரட்டு விட்ட ஃபுல்லாக மிஸ்ட்டு. வால்பாறை ரீச் ஆகும்போது நைட் ஆயிடுச்சு. எனக்காக ஒரு ஜீவன் அங்கே காத்துட்டு இருந்து, நம்ம ஃப்ரெண்டு தான், வேறு யாரும் இல்லை. அவர் நமக்காக ஒரு ஹோம் ஸ்டே புக் பண்ணி வைக்க, நானும் வந்து பெட்டில் மல்லாந்து படுக்க, விலாகை முடிக்கலான்னு கேமராவை எடுக்க எனக்கு ஒரே டயர்ட். ஸோ அப்படியே விலாகை முடிச்சுட்டேன். அடுத்த நாள் எங்கெங்கே போகிறேன், என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கணுன்னா அடுத்த வீடியோவில் வாங்க. பை பை கார்டியன்ஸ்.